வணக்கம் நண்பர்களே. இவர் யாரு, ஏன் எதுக்கு இப்படி நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி தலபாடா அடிச்சுக்கிட்டோம். கொஞ்சம் ஸ்டைலா நில்லுங்க, அழகா சிரிங்க, கூடவே கொஞ்சம் நடிக்கவும் செய்யுங்கன்னு சொன்னோம். எங்க செல்ஃபே எடுக்கல. அதனால தாங்க எங்க எடிட்டரு ஸ்டில் ஷாட்டா போட்டு அறிமுகப்படுத்திருங்கன்ட்டாரு. இவரு தாங்க எங்க கவர் ஸ்டார் மகேந்திரன். அறிமுகம். ஒரு நிமிஷம் மக்களே, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் இதய நோயாளிகள் தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. ஒரு கொடிய மிருகத்தை நாங்க இப்ப அறிமுகப்படுத்த போறோம். ஏய், இப்ப திரும்படா, பக்கெட் வாயா. ஏயா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? சோறு தானே திங்கிற, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்க. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. யோ, புரியுதா புரியலையா? ஏயா பேந்த பேந்த முழிக்கிற? உன்னை வச்சுட்டு நான் என்னையா பண்றது? ஏயா இப்படி என் தாலியா அறுக்குற? ஏயா கண்ணு கலங்குற? ஒரு ஆம்பளை எங்கனாச்சும் இப்படி அழுவானா? உன்னை வச்சுட்டு உன் மேல சத்தியமா, உங்க அப்பா மேல சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க அத்தை, சித்தப்பா, சித்தி, மாமா, ஏன் நான் ஓட்டுற இந்த ஆட்டோ தொழில் மேல சத்தியமா சொல்றேன். இனிமே நான் நடிக்க போக மாட்டேன். ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சுன்னு வந்து தர மீனாட்சி. மீனாட்சி, கவலைப்படாத மீனாட்சி. எனக்கு என்ன, வேற யாரும் இல்ல, நீ மட்டும்தான். இந்த ஆள் அனாதையா இருக்கிறதுக்கு காரணம் இவரு தாங்க. முதல்ல நடந்தது என்னன்னு பாருங்க. மாமா, என் அப்பா மேல சத்தியமா, என் அம்மா மேல சத்தியமா, என் சித்தப்பா மேல சத்தியமா, என் சித்தி மேல சத்தியமா, என் மாமா மேல சத்தியமா, என் அத்தை மேல சத்தியமா, தாத்தா பாட்டி மேல சத்தியமா, ஏன் என் வம்சத்து மேல சத்தியமா சொல்றேன். இனி உன் பொண்ணுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது, பிரகாசமா இருக்கும். இப்ப தெரியுதுங்களா? மீனாட்சியோட அப்பா கிட்ட தான் குடும்பத்து மேல சத்தியம் பண்ணி குடும்பத்தையே காலி பண்ணிட்டார். நீ சொன்ன மாதிரி ஆட்டோ ஓட்டியே சம்பாரிச்சுன்னு வர மீனாட்சி. ஹலோ. கான்ஃபரன்ஸ் கால். லைன்ல இரு. சொல்றா. கான்ஃபரன்ஸ் காலில் வருண் இருக்கான். லைன்ல இரு. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ண வேண்டாம். என்ன வேலையாக இருந்தாலும் உடனே வரேன். ஓகே. இன்னியோட இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முடிவு கட்டுறோம். டீல்? எங்கடா இருக்கீங்க? நான் இங்கே வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுடா. வந்து தொலைங்க. அங்க பார், தெரியுதா? தெரியுது.
அண்ணா இப்போ பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லையே. டேய், எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணாம அவன் கூப்பிட மாட்டான். லூசுத்தனமா பேசி அவனை டென்ஷன் பண்ணாத. வாங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்து அடிங், அப்பா சொன்னதான் இப்பயும் சொல்றேன். மறுபடியும் லூசுத்தனமா பேசி அவனை டென்ஷன் பண்ணாத. அவன் பண்ற வேலைக்கு அப்படியே எனக்கு வர கோவத்துக்கு போடுறான் மூஞ்சியம். எப்படி பொறுத்துக்க போறான், எப்படி இரிட்டேஷனா இருக்கு தெரியுமா? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சரி விடுறா. டேய், நீ என்ன விஷயம் சொன்னாலும் அதுக்கு நாங்க 2 பேரும் ஒத்துழைக்கிறோம். ஸோ நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க நீங்க ரெடி ஆயிட்டீங்க. எஸ். ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முக்குந்தனுடைய நம்பரை நம்ம மொபைலில் ரிஜெக்ட் லிஸ்ட்ல போட்டு பிளாக் பண்ண போறோம். முண்டம் 7 கழுத வயசாகுதுடா அவனுக்கு. அவன் பண்றது தப்புன்னு அவனுக்கே தெரியுதா பாத்தியா லூசு? டேய், அவன் வாழ்க்கையில வேலையும் வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? பெரியவங்க கை கெட்டினது வாய் கெட்டாதன்னு சும்மா சொல்ல, அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரே நம்ம பார்க்க போற வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்து நிக்கிற சமயத்துல இந்த பொண்ணாட கிட்ட இருந்து போன் வந்து உள்ளூர் கிழவிய லவ் பண்ணது மட்டும் இல்லாம அது ஃபெயிலியர்னு சூசைட் கர்மம் வேற. ரயில்வே ட்ராக்ல தலைய வச்சு பண்ணட்டுமே, சூசைட் பண்ணட்டுமே, இதனால யாருக்கு நஷ்டம்? எல்லாம் நட்புண்டு. போங்கடா. டேய் மச்சி, டேய் மச்சி, டேய் மச்சான். நில்றா. டேய் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன், கேக்குறீங்களா நீங்க? இவன் சகவாசம் வேணாம். கரெக்ட் ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்ப மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? மூடு. அப்பா இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ லேட்டாக வரீங்க? அப்படியே வர கோத்துக்கு டேய், வேணாம். யோ, நாங்க வந்தமே சந்தோஷப்படியா? ஏண்டா உங்களை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கா? சொன்னா புரிஞ்சுங்கடா. லவ் 6லயும் வரும், 60லயும் வரும். ஆமா, இவர் அப்படியே பெரிய ரஜினிகாந்த் 6ல இருந்து 60 வரைன்னு டைட்டில் வேற. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதான் லவ் பண்ணலடா. இனிமே நீ யாரோ நாங்க யாரோ, உனக்கு எங்களுக்கு எந்த சம்மதமும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுறேன்டா. ஓகேவா? சந்தோஷமா? எனக்கு நீங்க மட்டும் இருந்தா போதுடா. விட்டுரு, எங்களை ஆள விட்டுரு. பக்கத்து வீட்டுல சூப்பர் ஆல் ஃபிகர் இருக்குடா. திவ்யான்னு பேர்றா. அழகா சிரிக்குதுடா. இன்னொரு முறை உங்ககிட்ட போன் மட்டும் வந்துச்சு, ஒவ்வொரு நாளும் கண்ணை மூடா அவன் ஞாபகமாவே இருக்குடா. என்ன பண்றதுனே தெரியல. எங்க லவ் பண்ணணும்னு பயமா இருக்குடா. இவர் அப்படியே பெரிய அலைப்பா இத மாதம். எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? அப்படியாண்ணா அந்த பொண்ணை சேர்த்து வைங்கடா. இன்னைக்கு நான் கொலை பண்ண விட மாட்டேன். யோ, கல்ல படாதே, போயா. நல்லா மூஞ்சிய பாரு, பண்டாரம். நம்ம வந்த பாரு. யோ, போயா. Absolutely. Got it. Take it, okay. Come on, guys. Thank you. Come on. Jamful. Hey, good job. Thank you so much. Nava Nimu. Super get. வரங்கண்ணா. எல்லாரும் பேமெண்ட் கட் பண்ணுங்க. Thank you. Thanks a lot. அண்ணே, ஏதோ உங்க அண்ணே, ஆசீர்வாதம். சூப்பர். வணக்கண்ணா. பை. எப்படி கன்வின்ஸ்? அது தெரிஞ்ச விஷயம் தானே. அடுத்த பால படமா சங்கர் படமா? ஏய்யா, முடியல, அடிக்கிறது பண்ணிட்டு ஐயோ, இங்க முடியல, உட்கார்ந்துட்டியா? இப்படி இருந்தா ஐயோ, யார் கரண்ட் கொடுத்தது? யார் பால் வாங்குறது? காலு, யார் காலு, வெளிய சாமான் வாங்குறது? ஐயோ, ஆ? ஐயோ, என்னைய முடியல, நினைச்சிருக்க? அடிக்கிறது ஐயோ, என்ன நினைச்சிருக்க? முடியல. கண்ணு நாள்ல இருந்து எனக்கு பரவாயில்லைங்க. ஏன் அப்படி என் உயிரை எடுக்கிற? படிப்பு விட்டுட்டு இப்படி நடிக்கிற பேர்ல குரு கொடுத்துட்டு இருக்க. போவியா? போவியா? உன் மேல சத்தியமா, உங்க அப்பா மேல சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, சித்தப்பா சித்தி அத்தை மாமா, ஏன் உன் குடும்பத்து மேல சத்தியமா, நான் ஓட்டுற இந்த ஆட்டோ தொழில் மேல சத்தியமா, இனிமே நான் நடிக்க போக மாட்டேன். ஆட்டோ ஓட்டின்னு வந்து சம்பாரிச்சு கொடுக்குறேன். ஆட்டோ
எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், ஆட்டோ வருமா? வேற வண்டியை பாரு. ஹலோ சார், ஊரை விட்டு எல்லாம் பார்த்தா நடக்காது போல இருக்கு. ஹலோ சார், வெற்றி ப்ரொடக்ஷனா? சார், உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். உங்கள் படத்தில் எனக்கு ஒரு ரோல் ப்ளீஸ். இப்ப தெரிஞ்சிருக்குமே நாவா நீ முக்க அர்த்தம். நாய்வால நிமித்த முடியாது, இந்த மாதிரி ஆளுங்களை திருத்த முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? படம் முடிஞ்சு போச்சு. வணக்கம்.